கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த இடத்தில் இன்னைக்கு உங்களோடு கூட என்னுடைய சற்று நேரத்தை செலவிட கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். அசம்பிளிஸோட ஸ்தாபனத்திலே கடந்த 45 ஆண்டுகளாக ஊழியத்தை செய்து வருகிறேன். கடந்த 41 ஆண்டுகளாக காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு காஞ்சிபுரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்து காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டங்களாக பல இடங்களில் சபைகளை ஸ்தாபித்து அநேக ஊழியர்களை உருவாக்கி மிஷனரிகளை உருவாக்கி வட மாநிலங்களிலே பல சபைகளை ஸ்தாபித்து கர்த்தருடைய ஊழியத்தை எந்தெந்த விதத்திலே விரிவாக்க முடியுமோ விரிவாக்குற பணியிலே நின்று செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெனித்தது, வளர்ந்தது, திருமணமானது, படித்தது, பிள்ளை பிறந்தெல்லாம் கேரளா தான். இங்கே வந்து உத்தியோகத்தின் நிமித்தமாக தான் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஆனால் உத்தியோகம் செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த அழைப்புக்கு இறங்கி நான் எந்த தமிழ் ஸ்கூலில் படிக்கல, எந்த பைபிள் காலேஜ் நான் படிக்கல. அசம்பிளிஸோட ஸ்தாபனத்திலே பைபிள் காலேஜ் படிக்காதவனுக்கு பியூன் வேலையும் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் இன்னைக்கு அசம்பிளிஸோட ஸ்தாபனத்தினுடைய பைபிள் காலேஜில் பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. கான்ஃபரன்ஸில் பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நான் எங்கேருந்து வாங்குறது என்பதை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். நான் அமெரிக்கா நியூயார்க்கில் 4 நாட்கள் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேச செல்லும்பொழுது அங்கே கண்ட ஒரு காரியம் என்னை ரொம்ப பிரமிக்க வைத்தது. நான் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது எல்லா பாஸ்டர்ஸும் கூட்ஷோட் போட்டெல்லாம் அமெரிக்கான்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு, அது நியூயார்க்கில் எல்லாம் பயங்கரமான ஆட்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர்கள் பதிவு செய்து அந்த கூடுகையில் இருந்தது. 4 நாட்கள் இரவும் பகலும் அந்த கான்ஃபரன்ஸில் பேச வேண்டியதாக இருந்தது. அங்கே பேச ஆரம்பிக்கும்போது பாஸ்டர்ஸ் நிறைய பேர் எழும்பி நிற்கிறாங்க. செய்தி ஆரம்பித்து எழுப்பி நிற்கிறாங்க. நம்ம வார்த்தை அப்படி பேசும்போது எகிரி சாடி பிடிச்சிட்டு குதிக்கிறாங்க. எனக்கு இது பயங்கர டிஸ்டர்பாக இருந்தது. அப்போ லீட் பண்ணுற பாஸ்டர் கேட்டு, இவங்க என்னத்தை பிடிக்கிறேன், நான் என்ன கிரிக்கெட் ஆடுறதுக்கு இங்கே வந்திருக்கேன், நான் பால் எல்லாம் போடல சொன்னேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் அனுப்புகிற வார்த்தையை சாடி பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவோமா. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அனுபவத்திலே கர்த்தரனை கொண்டு வந்தது. அப்போ ஊழியக்காராக தான் மார்க் போடுறதுக்கோ மற்றொரு காரியத்துக்கோ இருக்காதபடி அந்த வார்த்தையை பிடிச்சு பாருங்களேன். வார்த்தை அனுப்பி தான் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். வார்த்தை அனுப்பி தான் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி நம்மளோட மைண்டு வேற எந்த பக்கம் செஞ்சு பண்ணாமல் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறது உண்டானால் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் ஒன்று சொன்ன அப்படியே கர்த்தர் செய்வாங்க. உங்களுக்கு மீறி ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்கிறதுக்கு மேலானதை செய்து உங்களை கௌரவிக்கிற கர்த்தர். ஆமீன் சொல்லுவோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அடையாறில் ஃபஸ்ட்டு பாஸ்டர் டி மோகன் ஒரு கோழி பண்ண ஷெட்டு தான் எனக்கு ஊழியத்துக்காய் கொடுத்தாங்க. கோழி பண்ண ஷெட்டு செய்தி இன்னைக்கு நான் எடுக்கணும். அதில் 2 வார்த்தை சொல்லிட்டு செய்தி எடுக்கிறேன். அந்த கோழி பண்ண ஷெட்டுக்கு மரப்பெல்லாம் கிடையாது. ஞானசேகரன் ஒரு பாஸ்டர் 7 ஆண்டு காலம் அங்கே ஊழியம் செய்து அவர் இப்போ கனடாவில் இருக்கிறாங்க. அந்த 7 ஆண்டு செய்த ஊழியத்தில் 7 வயதான கிழவர்களும் கிழவிகளும் 7 பேர் தான் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள். அந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எப்படி இந்த வயதான இந்த 7 பேரை வைத்து, காதும் சரியாக கேட்காது, பாச சொன்ன மாதிரி கண்ணும் சரியாக தெரியாது, இவங்களுக்கு போய் நான் என்ன பேசுகிறேடான்னு சொல்லி அங்கே நானும் என் மனைவியுமா அந்த ஷெட்டுக்குள்ளே முழங்கால் படிட்டு ஃபாஸ்டிங் இருந்து 4 நாட்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். 1, 2, 3 பேர் வந்து எங்கள் கூட ஜெபத்தில் இருந்தாங்க. அந்த ஜெபத்துக்கு முழங்கால் படியிட்ட உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே கர்த்தர் சொல்கிறாங்க, அந்த ஷெட்டினோட வாசல், மெயின் வாசல் ஒரு குழித்து அந்த குழியில் 4 சேவல்களை சூன்யம் பண்ணி புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து நீ வெளியே போட்டால் தான் இங்கே ஊழியமே வளருமா. இங்கே ஆத்துமாக்கள் வராமல் இருப்பதற்காக, ஊழியம் நடக்காமல் இருப்பதற்காக அதை பண்ணி வச்சிருக்கிறான்னு சொன்னேன். உடனடியாக வேகமாக சென்று மம்மட்டி எடுத்து, என்னோட மனைவி தான் அதை செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மம்மட்டி எடுத்து அதை நோண்டி அந்த 4 சேவலை ரோட்டிலே போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தின உடனே அதை செய்தவன் அங்கே சுற்றி இருக்கிறான். பார்க்க சொல்கிறாங்க, அந்த பெண் அழகான பெண்ணு, சின்ன பொண்ணு, இப்போ கிறுக்கு பிடிச்சிருவான், பைத்தியம் பிடிச்சிருவான், கை விழுந்துருவான், கால் விழுந்து, இது வரைக்கும் அவளுக்கு தலைநர் முடியும் கூட வெளியில் உயிரோடு தான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்ததே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 4 நாள் பிரேயரில் 30 பேர் ஞானசானம் எடுத்தாங்க. அந்த 30 பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக சின்னமல்ல நியூ லைஃப் ஏஜி சர்ச்சுக்கு தான் கொண்டு போனோம். அங்கே ஞானஸ்தானம் முடித்தோடனே பாஸ்டர் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அடுத்த மாதம் நீ 4 நாள் ஏறி உனக்கு தசம பாகத்தோடு கர்த்தர் தருவேன்னு சொன்னேன். அடுத்த மாதம் அதே மாதிரி 4 நாள் இருந்தால் 87 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க.
அப்ப 2 மாதத்துக்குள்ள எவ்வளவு பேர் பார்க்கணும்? ஒரு வருஷத்துக்குள்ள 370 பேர்கள் கம்யூனியன் எடுக்கக்கூடிய நிலைமையில் ஒரு வருஷத்துக்குள்ள கர்த்தர். அப்ப நம்ம முழங்கால் படியிடும்போது நம்முடைய தடைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த தடைகளை எடுத்து மாற்றும்போது அற்புதங்கள் நடக்கும். இந்த டோர் திறந்தா தான் நீங்க உள்ள வர முடியும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காராக நீங்கள் ஊழியத்துக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது உண்டானா, அவங்க ஏதோ செய்தாங்க இவங்க ஏதோ செய்தாங்க சொல்லி ஆரே நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ண கூப்பிடவே கூடாது, நாசமா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முழங்கால் படியிட்டு, அப்பா என்னை இந்த பகுதிக்கு கொண்டு உண்மையானா, இந்த ஊழியன் கையில தந்த உண்மையானா, எனக்கு நீங்க உதவி செய்வேன் என்று சொல்லி நீங்க முட்டி போட்டால் அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். 2 வருஷத்துக்குள்ள அந்த சென்னை சிட்டியோட சங்கு பகுதி நான் இருக்கிற இடம், அந்த இடத்துல 3 கிரவுண்ட் இடத்தை வாங்கி பெரிய கட்டிடத்தை கட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3 வருஷத்துக்குள்ள மந்த் 35,000 rupees ஆமீன் எனக்கு வருமானம் வரத்தக்க நிலைமையில் சபையை கழுத்தர் வாழ்த்தி நல்ல ஜெகஜகோ நிற்கும்போதான் எங்களுடைய ஏஜி தலைவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். இவன் அப்போ பாஸ் மோகனோட சர்ச்சுக்கு பெய்ஸ் போட்டுட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியூ லைஃப் ஏஜிக்கு சின்ன மலையில பெய்ஸ் போட்டுட்டு இருக்கிற டைம் தான். அப்ப சொன்ன இவன் மலையாளி, இவனை இங்க வச்சிருந்தா நம்ம எல்லாம் இவனுக்கு பியூனா தான் போனோம், இவனை திடீர்னு பார்சல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல கமிட்டி, சூப்பரான கமிட்டி ஆளுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்னை பார்சல் பண்ணி என்னை காஞ்சிபுரத்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ டி மோகன் சொன்னேன், 9 பேரை உனக்கு முன்னாடி அனுப்பினேன், யாராலே ஊழியம் செய்ய முடியும், வந்துட்டோம், நீ போனா தான், நீ முட்டி போட்டப்போ இவ்வளோ வந்துச்சு இல்லை, அங்கே போய் முட்டி போட்டால் நடக்கும் என்று சொல்லி என்னை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புகிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு சபை இல்லை, காஞ்சிபுரத்தில் ஒரு விசுவாசி இல்லை, எவனும் வாடகைக்கு வீடு தரமாட்டேன், குழாக்கிட்ட போன தண்ணி பிடிக்க முடியாது, நம்ம மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லி எங்குமே சேர்க்க மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? ஆனால் இன்னைக்கு நீங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து பாருங்களேன், கர்த்தர் எப்படி வச்சிருக்கிற பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவ்வளோ வருமானத்தை இவ்வளோ பெரிய சபையும் விட்டு நல்ல உத்தியோகத்தை எல்லாம் விட்டு வந்த எனக்கு ஏஜி காரை கொடுத்து 250 ரூபாய் சாலரி. என் மனைவி எம்ப்ளாயிஸ், நானும் எம்ப்ளாயிஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டு தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது 250 ரூபாய். அது வாங்கிறதுக்கு சென்னைக்கு போகணும். 9 18 ரூபாய் பஸ் ஃபேர் போயிடும். இந்த 250 ரூபாய்க்கு இந்த கஞ்சனுங்க தசமபாத்தை எடுத்துட்டு வந்து தருவாங்க. ஆமா, அதை எடுத்துருவான். இந்த 18 ரூபாய் பஸ்ஸுக்கும் போயிடும். அன்னைக்கு 4 அணா ஒரு பாக்கெட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு, 4 அணா எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு முடியாது. காரணம் இதை கொண்டு வந்து தான் வாடகை கொடுக்கணும், 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எல்லாத்தையும் நான் பார்க்கணும். சபை இல்லை, காணிக்கை இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு விசுவாசி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது மாசம் சம்பளம் வாங்க போனா டி மோகன் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறான். பாஸ்டர்மா சொன்னாங்க, ஐயா இங்கே இல்லை, 15 நாள் பொறுத்து தான் வரும், நீ அப்புறம் வந்து வாங்கிக்கோ சொன்னேன். இப்போ நான் 250 ரூபா வாங்குறதுக்கு ஆப்பிரிக்கா போகணும். ஆமாம், நான் நேர வெளியில் இறங்கி பசி தாங்க முடியல, தண்ணி தாகம் தாங்க முடியல. எனக்கு இந்த மனுஷங்கிட்ட போய் கேட்குற பழக்கம் அன்று இன்று கிடையாது. எங்கள் அப்பா அப்படி எங்களை வளர்க்கவே இல்லை. அதனால் நொந்து வெந்து போய் என்ன செய்யலாம், அங்கேருந்து 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் காஞ்சிபுரத்துக்கு. சரி, ஏதாவது லாரி வந்தால் ஏறலாமே சொல்லி அந்த ரோடு அருகில் நான் நிற்கும்போது, ஏற்கனவே நான் இருந்த சபையுடைய பாடகர் ஞானசேகர், அவர் பஸ்ஸு கண்டக்டர், அவர் வந்து என்னை பார்த்து, என்ன பாஸ்டிங்க நிற்கிறீங்க? இல்லை பஸ்ஸுக்காக நிற்கிறேன். முகமெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் நிற்கிறேன். இல்லை, இவ்வளோ தூரம் ட்ராவல்ஸ் பண்ணி வந்தேன். எவங்கிட்டே நம்மளோட பஞ்சத்தை சொல்லக்கூடாது, அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு நான் எதுவுமே சொல்ல இல்லை, நீங்கள் ரொம்ப டயர்டு சொல்லி அவன் உடனே என்னை உள்ளே ஏற்றி கொண்டு போய் எனக்கு பரோட்டா, குருமா, நல்ல சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சா என் கண்ணில் தண்ணி வருது. காரணம் அங்கே 2 பிள்ளைங்க மனைவி பட்டினியாக காத்திருக்கிறேன், நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்ல, எனக்கு விஷயம் எல்லாம் புரியுது, நீங்கள் முதல்ல சாப்பிட சொல்லி பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு அவன் பார்சல் வாங்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னோட பாக்கெட்டில் 500 ரூபாயும் போட்டு கண்டக்டரை கூப்பிட்டு, இவர் எங்களோட பாஸ்டர் டிக்கெட்டு வாங்காமல் காஞ்சிபுரத்தோட விட சொன்னேன். நான் சொல்றது விளங்குதா? மோகன் பாஸ்டரை ஆப்பிரிக்காவுக்கு விட்டுட்டு எனக்கு பரோட்டா, குருமா, ஜூஸு, என் பிள்ளைகளுக்கு பரோட்டா, குருமா, ஜூஸு, 500 ரூபாய் பாக்கெட்டில் ஃப்ரீ டிக்கெட்டு. அன்னைக்கு முடிவெடுத்த இவனோட பஞ்ச காசு, அந்த பிச்சை காசை ஒரு காலத்தும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே முடிவெடுத்து அந்த காரியத்தை நான் க்ளோஸ் பண்ணி முழங்கால் நிற்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சாலரி கொடுக்குற மந்து. ஆமீன் சொல்லுவோமா? சாலரி 2 லட்சம் மேலே இன்னைக்கு நான் சாலரி கொடுத்துட்டு வரேன். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவாகி தேவன் அவன் என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவான். நம்முடைய ஊழியத்தின் குறைகள் அப்பா கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும், வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஊழியக்காராக நீங்கள் நான் கைகூப்பி சொல்ற, வெளிப்படுத்தின சபை மக்களுக்கு உங்களோட கஷ்டத்தையும் பட்டினியும் சொல்லவே கூடாது.
பசியான வயிற்றோடு இருக்கிறது யாருக்கும் காட்டக்கூடாது. சபக்கார் உங்களுக்காக ஜெபிக்க சொல்லணுமே தவிர, எனக்கு அரிசி இல்லை, எனக்கு துணி இல்லை, எனக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், என்ன பண்ண தெரியல. சிலர் அப்படி சொல்லி ஆவேசத்தில் ஊழியத்தை விட்டு போயிடலாமா? அப்படிப்பட்ட ஆள் எப்படி உங்கள்கிட்ட வயிற்று வலின்னு சொல்லி ஜெபம் பண்ண வருவாங்க? யோசித்து பாருங்க. நீங்க நல்ல ஸ்டாண்டர்டா ஸ்டெடியா நிற்கணும். எதையும் அங்கே காட்டிக்கவே கூடாது. ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விஷயத்தை சொல்லதுக்கு ஒரே ஒருவர் இயேசப்பா மட்டும்தான். அவருடைய பாதத்தில் வந்து நீங்க செயல்படும் பொழுது அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், எல்லாமே சந்திப்பார், அற்புதமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார், குறையில்லாம நடத்துவார், நிறைவோடு நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை எந்த அளவுக்கு ஒருவன் என்ன கனம் படுத்தினா அவன் என்ன கனம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிற கர்த்தர். அப்போ ஊழியத்திலே அவரை நீங்க கனவீனம். நீங்க யோபு சரித்திரம் படித்து பாருங்க. எங்குமே யோபு தேவனை விட்டு கொடுத்து கிடையாது. எவ்வளோ பேர்களை வந்து எப்படி சொந்த பொண்டாட்டியை வந்து விடுறான்னு சொல்லிட்டு கூட அவளுக்கு விட்டு கொடுக்கல. எங்குமே. ஆனால் யோபும் தேவனும் தனியாக பயட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். அது நம்முடைய தனி அறையிலே நம்ம செப்பரேட்டாக இருந்தால் பயட் பண்ணமே தவிர, நம்முடைய தேவனை கொச்சப்படுத்தி யாருக்குமே காட்டி கொடுக்க கூடாது. தேவனை உயர்த்துகிறவனை தேவன் உயர்த்துவார், அவரை கனம் பண்ணுகிறவரை கனம் பண்ணுவார், அவரை நேசிக்கிறவனை நேசிப்பார். அவருக்கு பணிவிட செய்தால் அவர் உனக்கும் பணிவிட செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தின் பண்ணையில வேலை செய்ய கர்த்தர் என்னை உங்களை நம்பி அழைத்து வைத்திருக்கிறார்கள். எந்த ஸ்தாபனத்தை நம்பக்கூடாது, எந்த ஸ்தாபன தலைவர்களை நம்பக்கூடாது. நம்மை அழைத்தது ஸ்தாபனம் அல்ல, நம்மளை அழைத்தது ஸ்தாபன லீடர்ஸ் அல்ல. அவங்க பெரிய பெரிய டாக்டரேட் இருக்கலாம், பெரிய பெரிய பிஷப்புகளா இருக்கலாம். அவங்களில் மேலானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனுக்கு உண்மையா இருந்தீங்க ஊழியம் செய்தால், இந்த அழைப்புக்கு நீங்க முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிக்கிறது உண்டானால், உங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஒரு காலத்து அனுமதிக்க மாட்டார். 19வது வயசில் இயேசு ஏற்று இன்னைக்கு 70வது வயதிலே வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த 19 வயசு இந்த நாள் வரையிலும் நீங்க உலகம் முழுவதும் என்ன தேடி பார்க்கல. எந்த இதில் போட்டு பார்த்தாலும் என்ன தெரியும் உங்களுக்கு. ஒரு பப்ளிக்கான மனுஷன் தான். இது வரைக்கும் ஒரு சின்ன மருந்து நான் பாடியில் எடுத்த கிடையாது. 19 வயசில் 70 வயசு வரையிலும் ஒரு மருந்து எடுத்தது கிடையாது. அப்படியான உங்களுக்கு தலைவலியும் கூட வரலையே பாஸ்டர்? எனக்கு வந்த வலி நீங்க கேட்டால் இங்கே நிறைய பேர் இன்னைக்கு செத்து போயிடுவாங்க. 18 தடவை எனக்கு ஹார்ட் அட்டாக், 1 டைம் எனக்கு போன் கேன்சர், 2 தடவை கைகால்கள் விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்ல போனால் மாச கணக்கு நீங்க டேட் கொடுத்தா தான் நான் பேச முடியும். அவ்வளோ கொடுமை. நான் பெற்ற பாடு, நான் பெற்ற நிந்தனை, நான் வந்த ட்ராக்கில் நீங்க வரக்கூடாது. ஆமீன். வர முடியாது, வரக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த சோதனைகள் முழுவதிலுமே தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்து, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதையும் கர்த்தர் தந்து இன்னைக்கு உங்க முன்னாடி பலத்தோடு நிறுத்தி இருக்கிறார். ஆமீன். ஒவ்வொரு படுக்கையும் குறைந்தது 30-35 நாட்கள் தண்ணி இறங்காமல் படுத்திருப்பேன். என்னுடைய அந்த படுக்கையை பார்க்க வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கனத்துக்குரிய எஸ்பி என்னுடைய அந்த படுக்கைக்கு பிசிகளை அனுப்பி இருக்கிறான். என்னோட சொந்த செலவில் நான் ட்ரீட்மெண்ட் அனுப்புறேன்னு சொல்லி அன்னைக்கு காஞ்சிபுரத்தின் எஸ்பி பிசிகளை அனுப்புறான். பிசிகளை என்னை கூட்டு போகணும். பாஸ்டர் சொல்கிறேன், உங்கள் டியூட்டி என்ன, நீ அங்கே போய் பார்த்துக்க, என் டியூட்டி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறான். நான் இறந்து போய் என்னோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போது அவங்களே என்னை மருந்தெடுக்காம என்னை கொன்று விட்டால் சொல்லி கொலைக்கேசில் பிரதியாய் கையில் விலங்கு போட்டு அவங்கள ஒரு வண்டியில் ஏற்றுறேன். என்னோட பாடி அப்படி இன்னொரு வண்டியில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுக்குது. அந்த நேரத்தில் வந்து அந்த விலங்கு போட்ட கையால், சிஸ்டர்ஸ் கவனிக்கணும், விலங்கு போட்ட கையால் என் பாடியிலே கை வைத்து எனக்கு 3 நாளைக்கு என் புருஷனை தாங்கப்பா சொல்லி கேட்டான். இன்னைக்கு உங்களுக்கு நான் புருஷனாக இருக்கிறேன். இப்படி நீங்க ஜெபிக்கிறது உண்டானால் ஊழியக்காராக நீங்கள் புருஷனுக்கு விலா எலும்பல்ல முதுகெலும்பாக நிற்க வேண்டும். உன்னோட புருஷன் மேடையில் நிற்கும்போ நீ வேற எந்த கதை பேசவோ மூலையில போய் சாதாரண ஆளு மாதிரி உட்காரக்கூடாது. முதலான இடத்தில் உன்னோட சீட்டில் உட்கார்ந்து மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நீங்க அங்க ஜெபிக்க 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 உன் புருஷனை கர்த்தர் அக்கினி ஜுவாலையா மாத்துவாங்க. அவர் இங்க பேசும் பேய்கள் ஓட ஆரம்பிக்கும். அவர் இங்க பேசும் கேன்சர் கட்டிகள் உருக ஆரம்பிக்கும். அவர் இங்க பேச ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க உட்கார்ந்து புருஷனோட குறை சொல்றது, விசுவாசிகளுக்கு வந்து ஐயோ ஒரு பாஸ்டர் சொல்லி அவரோட குறை சொல்றது, குறையில்லாத மனிதன் யாருமே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் சொந்த புருஷனோட குறையை நீங்கள் ஆட்டும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் உங்க மனைவியை குறை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு நீங்க சொல்லணும், என் மனைவி மாதிரி வேறொரு மனைவியே உலகத்தில் இல்லைன்னு சொல்லணும். நான் என் மனைவி ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். ஆஸ்திரேலியா போய் எங்களுக்கு அறிஞ்சது 2 மாசம் ஆஸ்திரேலியா அந்த பகுதிகள் முழுவதும் எங்களுக்கு குரூசைடு நடக்குது. அங்கே போகும்போது
மூத்த ஊழியக்காரிகள் எல்லாம் வந்து பத்மா முதலியார் வரைக்கும் வந்து சொன்னேன், ஆண்டி நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்களா? நீங்கள் ஆஸ்திரேலியா போனீங்க ஃப்ளைட்டில் 18 மணி நேரம் இருக்கணும், நீங்கள் சாரி கட்டி போக முடியாது, அதுக்கு வந்து சுடிதார் போடணும், இல்லாட்டா ஜீன்ஸ் போடணும், டிஷர்ட் போடணும், முடி கிராஃப் வெட்டணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னமோ பெரிய டீச்சிங்கள் எடுத்தாங்க. என்னை பார்த்து சொன்ன, ஐயா கையெடுத்து கும்பிடுற, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரமாட்டேன், நீ இல்லாத நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அவர் சொன்னேன், நான் வரேன், இந்த கண்டிஷனில் தான் வருவேன். 2 பேருமா சேர்ந்து போகணும். அங்கே போய் சிட்னியில் தான் முதல்ல ஏர்போர்ட்டில் இறங்கினேன். அப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் சுற்றி மனைவியோட ஃபோட்டோ எடுக்கிறான். ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஃபோட்டோ எடுக்க வரல, எல்லாம் சுற்றி இவளை ஃபோட்டோ எடுக்கிறேன். என்னட்டா அங்கே யாரும் சாரி உடுக்க மாட்டாங்க, அங்கே யாருமே சாரி உடுக்க, அங்கே ட்ரெஸ் எல்லாம் சொன்னால் நீங்களும் நாளைக்கு அப்படி ஆகிடும், வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஜாக்கெட்டு தைக்கிறதுக்கெல்லாம் போக தேவையே கிடையாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எல்லாரும் இவளை அந்த கல்பு என்னடா, சாரி உடுத்தா வேசியா, சாரி உடுத்தா பெரிய வேசியா. அப்போ இந்த வேசியோட ஃபோட்டோ எல்லாரும் எடுக்கிறான், என் ஃபோட்டோ ஒருத்தரும் எடுக்க மாட்டான். இதை பார்த்தோன்னே இவன் நொந்து வெந்தப்பா, நான் அப்பளே சொன்னல, நான் வர வேண்டாம் சொன்னல சொன்னேன். இவன் நடந்து போன இடத்துலலாம் கேமரா பின்னாடி போயிட்டு இருக்குது. கடைசியில் ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்தப்போ 1,17,000 பேர் ஒரு டென்ட்டுக்குள்ளே இருக்கிறான். அதன் மத்திய நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் என் மனைவி எழுப்பி நிறுத்தி, உலக அழகிகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்போது அவங்க சொல்கிற சிலரெல்லாம் கை வைத்து காமிச்சாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பார்க்காத ஒரு அழகியை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். சொல்லி இவளை எழுப்பி நிறுத்தி சொன்னேன், இவ தான் உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய அழகின்னு சொன்னேன். பொறாம பார்த்தீங்களா, ஒருத்தர் இப்படியே கை வச்சிருக்கிறேன், என்னமோ பண்ணுறான். கர்த்தருக்கு மறுநாள் நடந்த சம்பவம், நைட்டு மீட்டிங் பார்க்குற பாதி பொம்பளைங்க சாரி உடுத்துட்டு வந்திருக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா சாரி உடுக்க முடியாது, சாரி சுற்றி அப்படி என்னமோ பண்ணி வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, துணி உடுத்தா தான் அழகு, அது உடுக்க வேண்டிய முறை உடுத்தா தான் அழகுன்னு சொல்லி உருப்படியா எதுவுமே புறம்போக்கே கிடையாது, எல்லாம் பட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ சேஃப்டியாக வந்து நிற்கிறாங்க. அப்படியானா எங்குமே நம்முடைய மனைவிகளை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? எங்குமே மனைவியோட குறை சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட சொன்னாடி, எங்கெங்கேயோ போய் சாப்பிட்டு பார்க்குறேன், நீ சமைக்கிற சாப்பாடு டேஸ்ட் எங்குமே இல்லடின்னு சொல்லி பாருங்க, உன்னை தலையிலே தூக்கிட்டு நடப்பாங்க. உண்மையிலே அவ செய்கிறது வாயிலே வைக்க முடியாது, கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஒரு 10 வாட்டி சொல்லி பாருங்க, அவன் மரிய சமையல்காரியை மாறிடுவான். ஆமீன். நீங்களும் அதே மாதிரி, என் புருஷன் மாதிரி ஒரு ஊழியக்காரன் உலகத்தில் இல்லை. அவர் சொன்ன அப்படியே நடக்கும், அவர் ஜெபிச்சா அப்படியே நடக்கும். நீ ஒன்றும் நடக்கல, உனக்கு வயிற்றுவலியே போவில்லை, ஆனாலும் அப்படி சொல்லி பாரு 10 பேர்கிட்ட, உன் புருஷனை கர்த்தர் வல்லமையாக மாற்றுவாங்க. ஆமீன். பிரதர் வந்து எழுப்பி, அவரோட மகள் சில வருஷங்களுக்கு முன்னே இங்கே நான் வரும்பொழுது ஒரு மீட்டிங், இங்கே நான் இங்கே வந்தேன். உங்கள் எந்த இடத்துல அந்த மீட்டிங் நடந்தது? பக்கத்தில் 4 நாள் மீட்டிங். நான் பேசிட்டு ஒரு வீட்டில் நான் இங்கே தங்குறேன், நாகர்கோவில் வீட்டில், எனக்கு இடம் எல்லாம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த வீட்டில் தங்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது, இதே மாதிரி பிள்ளை இறந்து போயிட்டாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணி காப்பாற்ற முடியுமா என்று சொல்லுவோம். சரி, நான் இருக்கிற இடத்துல கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வாங்க சொன்னால், இவரோட மகளை உயிர் போய் டெட் பாடியாகிட்டு தூக்கிட்டு வந்து, நேற்று இவங்க சாட்சி கொடுத்தாங்க, உயிர் போய் டெட் பாடியாக தூக்கி நான் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அந்த வீட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. இவங்களோட நிலைமையெல்லாம் நான் பார்த்தேன். நான் ஒன்றுமே சொல்லலை. அவகிட்ட போய் மகளை எலும்புன்னு சொன்னேன், அவ்வளோதான். அவளை எலும்பி உட்காந்துட்டாங்க. இப்போ MBBS படிக்கிறாள், மெடிக்கல் என்ன படிக்கிறா, மெடிக்கலில் படிச்சுட்டு இருக்கிறான். நேற்று அவ்வளோதான் பாட்டு, ஸ்பெஷல் பாட்டு பாடுனா, அடுத்த நிமிஷமே அவள் உயிரோடு எழும்பிட்டாங்க. மரிச்சுன்னது கன்ஃபார்ம். அவரே கேட்டு பாருங்க, பிள்ளை இறந்தது கன்ஃபார்ம் தான். ஸ்கூலில் இருந்து 3வது மாடி இந்த பாடி இறக்கிட்டு வருது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வர சொன்னால் அவரோட விசுவாசம் இல்லை. அவர் கூட வந்து ஒரு ஊழியக்கார் சொன்னேன், இதை மாதிரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி இடத்துல கொண்டு வந்தோம். கொண்டு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமே பிள்ளை எழுப்பி இருக்குது. உட்காருங்க. இதே மாதிரி எத்தனையோ டெட் பாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எதுவுமே பப்ளிசிட்டி இல்லை, இது விளம்பரம் கிடையாது, இது விளம்பரம் கிடையாது. ஒருத்தருக்கு நான் சுகம் கொடுக்கறது இல்லை, சுகம் கொடுக்கறது ஆண்டவர் தான். நீங்க நான் தொட்ட உடனே சுகமாச்சு நான் பேசணும் அது சொல்லவே கூடாது. நான் தொட்ட அவர் சுகம் கொடுத்தார், நான் பேசினேன் அவர் சுகம் கொடுத்தார். அவரே தான் உயர்த்தணும், அவரே தான் உயர்த்தணும், அவரோட நாமத்தை தான் உயர்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு சுகம் கிடைச்சிட்டாங்க சொல்லி அதே போய் நம்ம கறக்கிறதுக்காக போகக்கூடாது. 5 பைசா இலவசமாய் பெற்றதை எப்படி தான் கொடுக்கணும்? இலவசமாய் கொடுக்கணும். அதே நம்ம பொழைப்புக்காய் எடுக்கக்கூடாது. வரம் கர்த்தர் கொடுக்கிறது, கிருபை கர்த்தர் கொடுக்கிறது. அந்த கிருபையை நீங்க பிசினஸா மாற்றக்கூடாது, அது வருமானத்துக்காக மாற்றக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள் தமிழ்நாட்டில், நான் தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி தன் வாயால் என்ன சொல்ல மாட்டேன், தீர்க்கதரிசி சொல்ல மாட்டாங்க. ஆமீன் சொல்லுவாமா? தீர்க்கதரிசி ஆள் வருவான், தீர்க்கதரிசி மேடைக்கு வருவான், தீர்க்கதரிசி நிப்பா, மகளே மகனே நீ உடுத்த சம்பந்தம் சாரி புள்ளி சாரி அப்படி பேர் தெரியாது. ஒரு இடத்துல ஒரு பெரிய மீட்டிங்ல சொல்றான், தலைமுடி ஃபுல்லா கருப்பா இருக்குது, மீசை மட்டும் வெள்ளையா இருக்குது, அவரோட நெஞ்சில வலி இப்ப மாறுதுன்னு சொல்றான்.
ஏன் அவரோட தலைமுடி கருப்பாரிக்க தெரியுது, மீச வெள்ளையரிக்க பேர் தெரியாதா? இப்படிப்பட்ட கள்ளத்தனம் சொல்லி ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றேனோ அது செய்யறதுக்காக நம்ம தீர்மானிக்கணும். உங்க நாவை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக கொடுக்கணும். உங்க முழங்கால்களை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக கொடுக்கணும். உங்களுடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக கொடுக்கணும். உங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே அவரை நோக்கி கொண்டிருக்கிற கண்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க செய்கிறது உண்டானால் இயேசு அற்புதத்தை செய்வார். எனக்கு காஞ்சிபுரத்தில் வந்த பிற்பாடு தான் பசி பட்டினி தெரியும். 4 கணக்கு பட்டினி. என்னோட சின்ன மகன் பாஸ்டரோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீ கேஜி படிக்கிறாப்போ, பெரியவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற காஞ்சிபுரத்தில் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரத்தடியிலே பல தினங்கள் படுத்திருக்கிறேன். வீடு தரமாட்டாங்க, நம்ம கிறிஸ்டியன் சொல்லி வீடு தரமாட்டாங்க, அது பாஸ்டர் சொல்லி சுத்தமாக தரமாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பட்டினி பட்டினி. ஒரு நாள் என் மனைவி சொல்கிறேன், அங்கே சாதம் வடிச்சிட்டு இருக்குது, அங்கே யாரும் கஞ்சி தண்ணி குடிக்க மாட்டேன், இங்கே நம்ம கஞ்சி தண்ணி மாட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம தான் குடிப்பாங்க. அங்கே அது ரொம்ப வெக்கக்கேடு. அப்போ என் மனைவி சொன்னப்பா, அந்த கஞ்சி தண்ணி வாங்கினா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே. வேண்டாம் வேண்டாம், எங்கேயாவது 2 ரூபாய் கிடைச்சா மேரி பிஸ்கட் வாங்குவேன், அதை உடைச்சி பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி குலுக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன், பால் சக்கரை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எவ்வளோ பணம் பாஸ்டர்ஸுக்கு சாப்பாட்டுக்காகவே செலவழிச்சிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பாருங்களேன், அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறான். அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வச்சு 40 ரூபாய்க்கு ஒரு தகர வீடு எடுத்து அது வாடகை கொடுக்க முடியல. இன்னைக்கு நான் இருக்கிற வீடு 2-3 கோடி விலை உள்ள வீட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகும். எல்லா ஃபாரின் கண்ட்ரிக்கும் போறேன், எங்குமே போய் பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது, எங்குமே போய் பிக்சர் எடுத்து காண்பித்து எங்களுக்கு அது கொடுங்க எனக்கு இது கொடுங்க நம்ம கேட்கவே கூடாது. நமக்கு கொடுக்கிறவர் மேலே இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் இந்த மீட்டிங் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார்கள். ஒரு சேஞ்சோட தான் நீங்க மாறி போக போறோம். நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்வாரா.